ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம உடம்போட முழுமையான ஆரோக்கியத்துக்கு நமக்கு எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் தேவைப்படுது. இந்த ஊட்டச்சத்து குறைபாடு வர்றப்ப தான் நம்ம இது மாதிரியான உலர் திராட்சைகளை தேடி ஓடுவோம். இந்த உணவு வழியாக, அதாவது உலர் திராட்சை வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து இருக்குல்ல, அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம உடம்புல எந்தவித பக்க விளைவுகளும் இது ஏற்படுத்தாது. இந்த நிலையில் உடலோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல உலர் திராட்சை இருக்குல்ல, அது முக்கிய பங்கு வகிக்குது. இந்த திராட்சையை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டச்சத்து பண்புகள் அப்படின்னு வர்றப்ப திராட்சைக்கு ஃபஸ்ட்டு பிளேஸே கொடுக்கலாம். தோல் பராமரிப்பு முதல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது வரைக்கும் தினமும் திராட்சையை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றது உதவும். காலையில் இந்த உலர் திராட்சையை ஊற வச்ச தண்ணியை குடிக்கிறது இன்னும் பல நன்மைகளை கூட நமக்கு கொடுக்கும். வேறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த தண்ணியில் ஊற வச்ச உலர் திராட்சை பயன்படுதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஊற வச்ச உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உலர் திராட்சை ஊற வச்ச தண்ணியை குடிக்கிறதுனாலையும் ஊற வச்ச உலர் திராட்சையை சாப்பிட்றதுனாலையும் பசி ஏற்படாது. இதனால அதிக கலோரியை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்கு வராது. இந்த உலர் திராட்சையில் இருக்குல்ல, அந்த இயற்கையான இனிப்பு இருக்குல்ல, இது பசியை குறைக்குது. அதிகப்படியான உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை குறைக்கிறதுனால உடல் எடையும் கட்டுக்குள் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரும்பு சத்தை அதிகரித்து ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஊற வச்ச உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த உலர் திராட்சையில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. இது இரத்த சிவப்பணுக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சத்து தான். திராட்சையில், அதுவும் உலர் திராட்சையில் ஊற வச்ச தண்ணியை நம்ம குடிக்கிறப்ப இரும்பு சத்து நம்மளோட உடம்பால் விரைவாக உறிஞ்சப்படுது. இரத்த சோகை அபாயத்தை கூட குறைக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை அதிகரிக்க செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஊற வச்ச உலர் திராட்சையை தினசரி நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தோல் பராமரிப்புக்கு ஊற வச்ச உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஊற வச்ச உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்கிறதுனால தோல் கோளாறுகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஊற வச்ச உலர் திராட்சையில் விட்டமின் ஏ, விட்டமின் இ இது மாதிரியான நம்மளோட சருமத்துக்கு க்ளோவை கொடுக்கக்கூடிய சத்துக்கள்லாம் இருக்கு. நம்மளோட சருமத்தை என்றைக்கும் இளமையாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாள் ராத்திரியே ஒரு 10 உலர் திராட்சையை தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த உலர் திராட்சையும் சாப்பிட்ருங்க. ஊற வச்ச தண்ணியையும் மறக்காமல் குடிச்சிருங்க. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல ஊற வச்ச உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஊற வச்ச உலர் திராட்சையில் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது. இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோடையே சோடியத்தை சமநிலைப்படுத்தவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஊற வச்ச உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது கொலஸ்ட்ராலை குறைக்கும். பாலிபீனால்கள் கூட இதில் இருக்குது. இந்த ஊற வச்ச உலர் திராட்சையை நீங்கள் வழக்கமாக தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப உயர் ரத்த அழுத்தம், மாரடைப்பு இது மாதிரியான இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை குறைக்குது. நல்ல செரிமானத்துக்கு நீரில் ஊற வச்ச உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்ச உலர் திராட்சையில் மலச்சிக்கலை தடுக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய திறன்கள்லாம் இருக்குது. இந்த உலர் திராட்சையை தண்ணியில் ஊற வைக்கிறதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து தண்ணியில் கரைஞ்சி உடலால் அது விரைவாக உறிஞ்சப்படுது. இந்த தண்ணியை தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வர்றப்ப அது செரிமானத்தை மேம்படுத்தும். இதில் ஊற வச்ச உலர் திராட்சையை நம்ம சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப வாயு தொடர்பான நோய்களோட அபாயத்தையும் இது குறைச்சிரும். நச்சுக்களை நீக்கிறதுல ஊற வச்ச உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்குது. இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு அதையும் சாப்பிட்டுட்டு ஊற வச்ச தண்ணியையும் குடிச்சிட்டு வர்றப்ப கல்லீரல்ல இருந்து நச்சுக்களை அகற்றி நம்மளோட ஆற்றலை பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பு:
நாள்பட்ட அப்படி இல்லைன்னா தீவிரமான உடல்நல பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இந்த ஊற வச்ச உலர் திராட்சையை சாப்பிட்றது நல்லது. இந்த வீடியோவில் உலர் திராட்சையை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.